Student, carbonyl compounds introduction part பார்க்குறோம். புக் பேஜ் நம்பர் 145ல இந்த டாபிக் கவர் ஆகுது. இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னா C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் R குரூப் இருக்கலாம். Rங்கிறது என்னவாக இருக்கலாம்னா அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், R அரைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹைட்ரஜனாக கூட இருக்கலாம். இப்போ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அசிட்டால்டிஹைடு C டபுள் பாண்ட் ஓவில் ரைட் சைடில் ஹைட்ரஜனும் லெஃப்ட் சைடில் ஒரு அல்கைல் குரூப்பு இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஒரு அசிட்டால்டிஹைடாக இருக்கலாம். இது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். ஆல்டிஹைடுங்கிறது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். அதேமாதிரி கீட்டோனுங்கிறது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். இந்த C டபுள் பாண்ட் ஓவில் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் குரூப் இருக்குது. இது வந்து ஒரு டைமெத்தில் கீட்டோன். இது ஒரு கீட்டோன் காம்பவுண்டு. இதுவும் ஒரு கார்பனைல் காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள் தான். அசிட்டிக் ஆசிடில் பார்த்தீங்க அப்படின்னா C டபுள் பாண்ட் ஓவில் இந்த ரைட் சைடில் ஹைட்ரஜனும் லெஃப்ட் சைடில் ஒரு மெத்தில் குரூப்பும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். இது எல்லாமே வந்து கார்பனைல் காம்பவுண்டோடைய எக்ஸாம்பிள்ஸ். அசிட்டால்டிஹைடு, ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள். இதை கொஞ்சம் கவனிச்சிங்க. இந்த கார்பனைல் காம்பவுண்டில் C டபுள் பாண்ட் O லெஃப்ட் சைடு ரைட் சைடில் என்ன இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த கார்பனைல் காம்பவுண்டு பயோமாலிகுலர் புரோட்டீனாகவும் கார்போஹைட்ரேட்டாகவும் இருக்குது. ஸ்டூடெண்ட், இந்த கார்பனைல் குரூப் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ், அதாவது உடல் இயக்க செயல்முறைகளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய புரோட்டீனாகவும் கார்போஹைட்ரேட்டாகவும் இந்த கார்பனைல் காம்பவுண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் கார்பனைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா அனிமல்ஸ்லையும் ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. த பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மெட்டாபாலிக் ப்ராசஸ். மெட்டாபாலிக் ப்ராசஸ்னால் உடல் இயக்க செயல்முறை, மனிதனுடைய உடல் இயக்க செயல்முறைகளில் இது முக்கிய பங்கு வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீடாக்சல் அப்படிங்கிற கோஎன்சைம் வந்து எதுலேருந்து இருக்குது? விட்டமின் பிலேருந்து கிடைக்கக்கூடியது. விட்டமின் பிலேருந்து இருக்கக்கூடிய ஃப்ரீடாக்சல்ங்கிறது ஒரு கோஎன்சைம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கார்பனைல் காம்பவுண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கார்பனைல் காம்பவுண்டு யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா பேப்ரிக்ஸ், இழைகள், பிளாஸ்டிக் வந்துன்னா என்ன நெகிழிகள், ட்ரக்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மருந்துகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார்மால்டிஹைடு யூஸ்டு ஃபார் த மனுஃபேக்சர் ஆஃப் பேக்லைட். பேக்லைட்டுங்கிறது ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். அப்போ ஃபார்மால்டிஹைடுங்கிறது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். அப்புறம் பேராசிட்டமால்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்ஸ், ஒரு மருந்து பொருள். அது வந்து பார்த்தீங்கன்னா பேரா அசிட்டலேட்டட் அமினோஃபினால்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஃபீவரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பேரா அசிட்டலேட் அமினோஃபினால் ஆர் பேரா அசிட்டமாலில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுறீங்க. பார்த்தீங்க இந்த இடத்துல கார்பனைல் குரூப் இருக்குது. இந்த கார்பனைல் குரூப் பேரா அசிட்டமாலில் இருக்குது. இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பேக்லைட்னா பிளாஸ்டிக்னு பார்த்தோம். பேக்லைட்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பென்சினில் OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இன்பிட்வீன் டூ பென்சின் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் வந்து பாண்டில் இருக்குது. இது மாதிரி உள்ள அமைப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த பேக்லைட்டுங்கிறது ஒரு பிளாஸ்டிக்காக பயன்படுத்துகிறோம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி அண்ட் யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ ஆல்டிஹைடு, கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிடோடைய ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸை இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட், கார்பனைல் காம்பவுண்டோடைய நாமன்கிளேச்சரை பார்க்க போகிறோம். காம்பவுண்ட், காம்பவுண்ட் நேம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, IUPAC நேம், இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, ஃபார்முலா, அதனுடைய IUPAC நேம் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் நேமு, அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அதோடைய IUPAC நேம் கொடுத்துருக்காங்க. அந்த IUPAC நேம் எப்படி வந்து வருதுங்கிறத நம்ம அதில் 4ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் வித் பொசிஷன் நம்பருங்கிறது செகண்ட் காலம், ரூட்டு யூஸர் என்ன ரூட்டு வீடை யூஸ் பண்ணுறோங்கிறது தேர்ட் காலம், என்ன பிரைமரி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபோர்த்து காலத்தில் இருக்குது. ஃபிஃப்த்து காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செகண்டரி சஃபிக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம IUPAC நேமை பிரித்து பார்க்க போகிறோம். கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா பாருங்கள். H-CHO, இது நமக்கு தெரியும். ஃபார்மால்டிஹைடு, இதோட பேர் வந்து ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடுங்கிறது பிஸ்னஸ் நேம். இதோட IUPAC நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 1 இருக்கிறதுனால ரூட்டு விட என்ன பயன்படுத்துகிறோம்? மீத்து. இது வந்து அல்கேனியம்ங்கிறதுனால ஏன் பயன்படுத்துகிறோம்? ஏன்ங்கிற சபிக்ஸ் வந்து சேர்க்குறோம். ஏங்கிற சபிக்ஸில் ஈயை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடாக இருக்கிறதுனால AL சேர்க்குறோம். அப்படி சேர்த்து வர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீத்தனீல். இப்படி தான் அதனுடைய IUPAC நேம் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. நம்பர் ஆஃப் கார்பன் 1 இருக்கிறதுனால மீத்து, அதோட அல்கேனியம் வந்து ஏங்கிறதுனால ஏன்னு சேர்த்துருப்போம். சபிக்ஸ் சேர்க்கறதுனால ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ALங்கிற சபிக்ஸை சேர்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா மீத்தனீல். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடுங்கிறது பிஸ்னஸ் நேம். ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்ட், CHOங்கிறது அசிட்டால்டிஹைடு. நம்பர் ஆஃப் கார்பன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நம்பர் ஆஃப் கார்பன் 2% இருக்கிறதுனால ரூட் விட என்ன சொல்லுவோம்? ஈத்து. இது வந்து அல்கேனியம் சொல்லும் பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து சபிக்ஸை சேர்ப்போம். சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால
அல்கேன் நேம் சொல்லுவோம் ஏன்னு. ஏனில் ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சபிக்ஸ் வந்து ஏல் சேர்ப்போம். ஏன்னா அது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு இருக்குது. அப்போ ஈத்தேன் ப்ளஸ் ஏல் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஈத்தனேல் அப்படிங்கிறது இதோடைய சரியான பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்ரோலீன். அக்ரோலீன் அப்படிங்கிறது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? அக்ரோலீன். அக்ரோலீன்ங்கிறது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் நேம். இதோட IUPAC நேம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் 1, நம்பர் ஆஃப் கார்பன் 2, நம்பர் ஆஃப் கார்பன் 3. செகண்ட் கார்பனில் டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 3 இருக்கிறதுனால ரூட் விட என்ன சொல்லுவோம்? ப்ரோப்பு. செகண்ட் கார்பன் டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால 2. இதை வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? ஈன்னு சொல்லுவோம். முன்னாடி சிங்கிள் பாண்டை தான் ஏன்னு சொன்னோம், டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன்னு சொல்லுவோம். ஈனில் வந்து ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சபிக்ஸ் வந்து ஏல் சேர்ப்போம். ஏன்னா ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால. அதனால் இதோட நேம் என்ன சொல்லுவோம் சேர்த்து? ப்ரோப்பு 2 ஈனேல் அப்படிங்கிறது சரியான பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரோட்டனால்டிஹைடுங்கிற பிஸ்னஸ் நேம். குரோட்டனால்டிஹைடு பிஸ்னஸ் நேமுக்கு என்ன ஃபார்முலா? CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO அப்படிங்கிறது குரோட்டனால்டிஹைடு. இதுக்கு நம்பர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன். இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4னா ரூட் விட என்ன சொல்லுவோம்? பியூட்டு. செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2 ஈன். அது ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன சேர்ப்போம்? சபிக்ஸ் வந்து ஏல் சேர்ப்போம். அப்போ எல்லாம் சேர்த்து எழுதுனா கிடைக்கும் பியூட்டு 2 ஈனேல் அப்படிங்கிறது இதுக்கு சரியான பெயராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளிசரால்டிஹைடு. கிளிசரால்டிங்கிறது பிஸ்னஸ் நேம். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், மொத்தம் 3 கார்பன் இருக்குது. செகண்ட் கார்பனில் ஒரு OH குரூப் இருக்குது, தேர்டு கார்பனில் OH குரூப் இருக்குது. இந்த OH குரூப்புங்கிறது பிராஞ்சில் இருக்குது. இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு தான். நமக்கு மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பு ஆல்டிஹைடு. அடுத்ததாக பிராஞ்சில் இருக்கிறது OH குரூப். ஃபஸ்ட்டு நேம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு OH குரூப்பு, அதுமாரி தேர்ட் பொசிஷனில் ஒரு OH குரூப் இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? 2,3 டைஹைட்ராக்சி அப்படிங்கிறத முதல்ல சொன்னதுக்கப்புறம் ரிமைனிங் நம்பர் ஆஃப் கார்பன் 1, 2, 3 இருக்கிறதுனால ரூட்டு வீடு வந்து ப்ரோப்பு. இதில் எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ப்ரிபிக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? ஏன் அப்படிங்கிற ப்ரிபிக்ஸ் சேர்ப்போம். அப்போ ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சபிக்ஸ் என்ன சேர்ப்போம்? ஏஎல்ல சபிக்ஸை சேர்ப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2,3 ட்ரைஹைட்ராக்சி புரோப்பனேல் அப்படிங்கிறது இதற்கு சரியான பெயராக இருக்கும். ஸ்டூடெண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்டில் இப்போ நம்ம IUPAC நேம் சொல்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து பென்சிலில் ஆல்டிஹைடு குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பென்சால்டிஹைடுங்கிறது இதோடைய பிஸ்னஸ் நேம். இதோடைய IUPAC நேம் பார்த்தோம் அப்படின்னா ஃபினைல் மீத்தினேல். இந்த பென்சினில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா, இந்த பென்சினில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் அதில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ பென்சிலில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா அந்த நேம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபினைல். ஒரு கார்பன் இருக்குது, அது ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் கார்பன் 1 இருந்தால் மீத்து. சபிக்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஎல் வந்து சபிக்ஸாக சேர்ப்போம். ஏ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏஎல்ல சேர்ப்போம். அப்போ ஃபினைல் மீத்தினுங்கிறது சரியான பெயர். அதனால தான் பென்சிலில் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ரூட் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல். அதுக்கப்புறம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பு நம்பர் ஆஃப் கார்பன் 1 இருக்கிறதுனால ரூட் வேர்டு வந்து மீத்து. இது சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட் இருக்கிறதுனால மீத்தேன். ஒரு கார்பன் ஆல்டிஹைடுங்கிற இடத்துல சிங்கிள் பாண்ட் வெளியில் இருக்குது, அதில் மீத்தேன். மீத்தேனில் ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சபிக்ஸ் ஏஎல் சேர்ப்போம். இப்போ டோட்டலாக சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஃபினைல் மீத்தினேலுங்கிறது இதற்கு சரியான பெயராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது CH3 சிங்கிள் பாண்ட் CO சிங்கிள் பாண்ட் CH3. இதோட பேர் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அசிட்டோன். அதுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா கீட்டோன் நேம் சொல்லலாம். டைமெத்தில் கீட்டோனுங்கிறது இதுக்கு சரியான பேர் தான். இதுக்கு வந்து IUPAC நேம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன். செகண்ட் கார்பனில் கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கார்பனைல் காம்பவுண்டு. அதை 2 புரோப்பனோன்னு சொல்லலாம். நம்பரில் சொல்லும்போது 2 புரோப்பனோன்னு சொன்னாலும் அது சரியான பேர் தான். 2 புரோப்பனோன்னு சொல்லலாம். இங்கே வெறும் புரோப்பனோன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரியானது தான். புரோப்பனோன் ஆர் 2 புரோப்பனோன்னு சொல்லலாம். இப்போ கவனிங்க, நம்பர் ஆஃப் கார்பன் 3ங்கிறதுனால ரூட்டு வீடு ப்ரோப்பு. ப்ரோப்பேன் அல்கேன் நேம் சொல்கிறதுனால ஏன்னு சபிக்ஸ் சேர்க்குறோம். ப்ளஸ் கீட்டோனுடைய சபிக்ஸ் வந்து ONE ஓன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 3 கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னா ப்ரோப்பனோங்கிறது இதுக்கு சரியான பேராக இருக்கும். ஸ்டூடெண்ட், அடுத்தது மெசிட்டைல் ஆக்சைடை பார்க்குறோம். பிஸ்னஸ் நேம் மெசிட்டைல் ஆக்சைடுனா பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கார்பன், இது பாருங்கள் ஃபோர்த்து கார்பன். ஃபோர்த்து கார்பனில் 2 மெத்தில் குரூப் இருக்கிறதா காட்டியிருக்காங்க. அதில் ஒரு மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்குது, ஒரு மெத்தில் குரூப் தான் அந்த இடத்துல இந்த ஃபோர்த்து கார்பனில் பிரான்ச்சாக இருக்குது. அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 5. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 5ங்கிறத ஞாபகம் வச்சிங்க.
இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பனில் கீட்டன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தேர்டு கார்பனில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபோர்த்து கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ நேம் சொல்லும் போது முதல்ல பிரான்ச்சை முதல்ல சொல்லணும். அதனால் 4 மெத்தில், நம்பர் ஆஃப் கார்பன் 5ங்கிறதுனால ரூட் வேர்டு வந்து பென்ட்டு, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால சபிக்ஸ் வந்து ஈன், அது தேர்டு கார்பனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு டபுள் பாண்ட், அதனால் 3 ஈன், செகண்ட் கார்பனில் கீட்டன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால அதோட சபிக்ஸ் வந்து 2 ஓன். இப்போ ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா 4 மெத்தில் பென்ட் 3 இன் 2 ஓன்ங்கிறது இதற்கு சரியான பேராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெத்தில் ஃபினைல் கீட்டோன். மெத்தில் ஃபினைல் கீட்டோனுங்கிறது ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபினைல் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ஃபினைல் குரூப்பும் ரைட் சைடில் ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்குது. இப்போ கவனிச்சிங்க, இதுக்கு அனதர் நேம் இருக்குது. அசிட்டோஃபீனோனுங்கிறது இதோட பேர். அசிட்டோஃபீனோன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் பின்னு கொடுத்தா ஸ்டார் போட்டிருப்பாங்க. இப்படி பின்னு கொடுத்துருந்தா இதோட நேம் வந்து IUPAC நேம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. ஸ்டூடெண்ட், மெத்தில் ஃபினைல் கீட்டோன். மெத்தில் ஃபினைல் கீட்டோனில் நம்பர் எப்படி கொடுக்குறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக IUPAC நேம் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு அரோமேட்டிக் குரூப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு அலிஃபேட்டிக் குரூப் இருக்குது. அரோமேட்டிக், அலிஃபேட்டிக், சென்ட்ரல் கார்பன் கீட்டோன், ரைட் சைடு ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே நம்பர் சொல்லும்போது நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு கார்பனுங்கிறது இந்த கீட்டோனில் வந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, அதனால் என்ன சொல்லுவோம், 1 ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம். ரிமைனிங் நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 2 இருக்கிறதுனால ரூட் வீடு வந்து ஈத்து, சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால அல்கேன். அல்கேன் நேம் வந்து சபிக்ஸ் வந்து ஏன் சேர்க்குறோம். ஏன்னு ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய கீட்டனுடைய சபிக்ஸ் சேர்க்குறோம். கீட்டனுடைய ஃபஸ்ட்டு கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கீட்டோன்னா என்ன சொல்லுவோம், சபிக்ஸ் வந்து ஓன் சொல்லுவோம். அப்போ 1 ஃபினைல் ஈத்தேன் 1 ஓனுங்கிறது இதற்கு சரியான பேர். ஸ்டூடெண்ட், அப்போ 1 ஃபினைல் ஈத்தேன் 1 ஓனுங்கிறது சரியான பேர். இந்த அசிட்டோபின்னுங்கிற ப்ராக்கெட்டில் பின்னு கொடுத்துருப்பாங்க. பின்னுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரூப்பர்டு IUPAC நேம் அப்படின்னா அசிட்டோபின்னுங்கிறது இதுக்கு வந்து ஒரு யூனிக்யூ நேம் அப்படின்னு சொல்லலாம். அதான் PINன்னு சொல்லுவாங்க. PIனுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூப்பர்டு IUPAC நேம்ங்கிறது தான் பின்னுங்கிறது ஒரு யூனிக்யூ நேம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெத்தில் ஃபினைல் கீட்டோனுக்கு. இதை கொஞ்சம் கவனிச்சிங்க. டைஃபினைல் கீட்டோன். டைஃபினைல் கீட்டோன் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் காம்பவுண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபினைல் குரூப் இருக்குது. பார்த்தீங்கன்னா டைஃபினைல் கீட்டோன், இதோட பேர் பார்த்தீங்கன்னா பென்சோஃபீனோனுங்கிறது இதனுடைய ப்ரூப்பர்டு IUPAC நேமாக இருக்குது. PIN என்ன ப்ரூப்பர்டு IUPAC நேம், பென்சோஃபீனோனுங்கிறது ப்ரூப்பர்டு IUPAC நேம். பின்னுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு யூனிக்யூ நேம், யூனிக்யூ IUPAC நேம்ங்கிறத ஞாபகம் வச்சிங்க. இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைஃபினைல். லெஃப்ட் சைடில் ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஃபினைல் இருக்குது. இது பேர் டைஃபினைல். நம்பர் ஆஃப் கார்பன் 1, சென்டர் ஆஃப் த கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குது, அதில் கீட்டோன் இருக்கிறதுனால டைஃபினைல் மெத்தனோன் அப்படிங்கிறதுக்கு நேம் இருக்குது. இது எப்படி பேர் கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்பன் குரூப் லெஃப்ட் சைடு ரைட் சைடும் 2 ஃபினைல் இருக்கிறதுனால டைஃபினைல். அந்த கீட்டோனில் ஒரு கார்பன் இருக்கிறதுனால ரூட் வேர்டு வந்து மீத்து, அதோடைய சபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன், ஏன்னா சிங்கிள் பாண்டு காம்பவுண்டாக இருக்கிறதுனால மீத்தேன். ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கீட்டனுடைய சபிக்ஸை சேர்க்குறோம் ஓன். அப்போ டைஃபினைல் மீத்தனோனுங்கிறது இதற்கு சரியான பேர். அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது டைஃபினைல் மீத்தனோனுங்கிறது சரியான பெயர். ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3-ஆக்சோபென்டனேல். 3-ஆக்சோபென்டனேலுங்கிறது எப்படி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன். இங்கே நேம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. தேர்டு கார்பனில் கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர்டு கார்பனில் இந்த ஆக்சிஜன் மட்டும் தனியாக பேர் சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறோம், 3-ஆக்சோ. ரிமைனிங் நம்பர் ஆஃப் கார்பன் என்ன அப்படின்னா 5 இருக்கிறதுனால ரூட் வேர்டு வந்து பென்ட்டு. சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால சபிக்ஸ் என்ன சேர்ப்போம் அப்படின்னா ஏன். ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதனோட ஃபங்க்ஷனல் குரூப்போடைய சபிக்ஸ் சேர்க்குறோம். சேர்க்கும்போது என்ன வரும், 7 வரும். அப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா 3-ஆக்சோபென்டனேல் அப்படிங்கிறது இதற்கு சரியான பேராக இருக்கும். ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2-ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட்டை பார்க்குறோம். 2-ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட்னா என்ன, ஒரு பென்சின் குரூப்பில் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குது, ஒரு ஃபார்மைல் குரூப் இருக்குது. ஃபார்மைல் என்ன சொல்லுவோம், ஃபார்மால்டிஹைட் குரூப்பு தான் இந்த இடத்துல ஃபார்மல் குரூப்பாக அந்த இடத்துல பாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார்மால்டிஹைடுனா H பாண்ட் CHOன்னு சொல்லுவோம். இந்த H பாண்ட் CHOக்கு பதிலாக அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பென்சின் குரூப்பு அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம், ஃபார்மைல். H பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் இருந்தாவே இது ஃபார்மைல்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு எப்படி பேர் சொல்லணும்னு பார்க்கும்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். இதுக்கு எப்படி நேம் சொல்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன், சிக்ஸ்த்து கார்பன். இந்த செகண்ட் கார்பனில் ஆசிட் இருக்குது, அதனால் நம்பர் 2ங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது ஃபார்மைல். இந்த H பாண்ட் C டபுள் பாண்ட் O என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மைல். ரிமைனிங் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பென்சோயிக் ஆசிட். அப்போ 2ங்கிறது இந்த ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிடுடைய பிளேஸை குறிக்கிறது தான் 2.
சின்ன ஒரு ஐஃபன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சிலில் ஒரு ஆல்டிஹைட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. H பாண்ட் C டபுள் பாண்ட் O அப்படிங்கிற குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்ன சொல்லுவோம்? ஃபார்மைல் 2 ஃபார்மைல். ரிமைனிங் நம்பர் ஆஃப் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா பென்சோயிக் ஆசிட்னு சொல்லலாம். அப்போ 2 ஃபார்மைல் பென்ஸ் ஆயிக் ஆசிட்டுங்கிறது இதுக்கு சரியான பேராக இருக்கும் இந்த இடத்துல. இதை கொஞ்சம் கவனிச்சிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா 3 சைக்ளோபென்ட் 2,4 டையின் 1 அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு எப்படி பேர் சொல்லுறது நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 இந்த ஃபஸ்ட்டு கார்பன் 1 இந்த கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்க கார்பன் நம்பர் 1ன்னு சொல்கிறோம். 2 தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. 4th கார்பனில் எதுவும் ப்ரெசென்ட் ஆகலை. 5th கார்பன். நம்பர் ஆஃப் கார்பன் 5. தேர்டு கார்பனில் மெத்தில் இருக்கிறதுனால 3 மெத்தில். இது வந்து சைக்ளோபென்டேன்னு சொல்லணும். இது எப்படி சொல்லுறது? அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருந்தாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்ளோபென்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம்? 3 மெத்தில் சைக்ளோபென்ட்டு. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துல 4வது கார்பனில் டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிற இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணுறது பாருங்கள். செகண்ட் கார்பன்லேயும் 4th கார்பன்லையும் டபுள் பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்ட் கார்பனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுமாதிரி இந்த டபுள் பாண்டு 4th கார்பனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் 2,4 ரெண்டுமே டபுள் பாண்டாக இருக்கிறதுனால டை. சபிக்ஸ் என்ன சொல்லுவோம்? ஈன்னு சேர்ப்போம். ஒரு சின்ன ஐஃபனு. ஃபஸ்ட்டு கார்பனில் கீட்டன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? 1 சொல்லுவோம். அப்போ 3 மெத்தில். தேர்டு கார்பனில் மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சைக்ளோபென்ட்டில் நம்பர் ஆஃப் கார்பன் 5ங்கிறதுனால இது வந்து ஒரு வளைய அமைப்பில் இருக்கிறதுனால சைக்ளோங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். சைக்ளோ நம்பர் ஆஃப் கார்பன் 5 சைக்ளோபென்ட்டு. செகண்ட் கார்பன்லேயும் 4th கார்பன்லையும் டபுள் பாண்ட் இருக்குது. 2 இருக்கிறதுனால 2,4 டையின். ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கீட்டனுடைய சபிக்ஸை சேர்க்குறோம். 1 ஃபஸ்ட்டு கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. அப்போ எல்லாம் சேர்த்து எடுத்து நம்ம கிடைக்கக்கூடியது 3 மெத்தில் சைக்ளோபென்ட் 2,4 டையின் 1ங்கிறது இதற்கு சரியான பேராக இருக்கும். நீங்கள் புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பின்னுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரிப்பேர்டு IUPAC நேம். இது வந்து ஒரு யூனிக்யூ நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கவனித்து வச்சிங்க.